Hi students, நம்ம இன்னைக்கு class 12 maths theory of equation chapterல exercise 3.5ல 5th sumல second subdivision sum பாப்போம் இந்த வீடியோல solve x power 4 plus 3x cube minus 3x minus 1 equal to 0 இதை solve பண்ணி நமக்கு solution கண்டுபிடிக்கணும் ஓகேவா x க்கான values so solution பார்க்கலாம் இப்போ பாருங்க highest power என்ன இருக்கு degree of this equation is 4 அப்ப நமக்கு 4 roots கிடைக்கணும் பட் எந்த க்ளூவும் இல்ல இல்லையா சோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ sum of the coefficients பாப்போம் sum of coefficients என்ன வரும் 1 plus 3 4 minus 3 minus 1 minus 4 equal to 0 கிடைச்சிட்டு sum of coefficients is 0 அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் 1 is a root அடுத்த root என்ன வரும்னு பார்க்கலாம் sum of odd power coefficients odd power coefficients என்ன வரும் 3 இதுவும் 1 இல்லையா அப்போ 3 minus 3 equal to 0 அதே மாதிரி sum of even power coefficients even power என்னது 1 minus இது வந்து x power 0 னு வரும் இல்லையா even power அப்போ 1 minus 1 0 so இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு both are equal therefore minus 1 is a root so ரெண்டு ரூட் கிடைச்சிச்சு நமக்கு இப்போ அடுத்த ரெண்டு ரூட் கண்டுபிடிக்கணும் so நம்ம synthetic division பண்ணுவோம் synthetic divisionனா coefficients எழுதுவோம் இல்லையா 1 3 அப்புறம் x square இல்ல பாத்தீங்களா இங்க அதுக்கு வந்து 0 போடணும் அத மிஸ் பண்ணிடாதீங்க சோ x square term இல்ல 0 அடுத்து minus 3x term minus 1 constant term so 0 போட்டுக்குவோம் இங்க 1 is a root இல்லையா சோ 1 போட்டுக்குவோம் 1 1 ones are 1 3 plus 1 4 4 ones are 4 0 plus 4 4 4 into 1 4 minus 3 plus 4 1 in varum 1 into 1 1 so inga minus 1 plus 1 0 இது remainder 0 வந்துச்சு இங்க x power 4 தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அத synthetic division பண்ணிருக்கோம் இல்லையா அடுத்து x cube க்கு வரும் இது மறுபடியும் synthetic division பண்ணுவோம் minus 1 நமக்கு தெரியலையா minus 1 is a root so அத போட்டு பண்ணுவோம் 0 அப்போ 1 1 into minus 1 minus 1 4 minus 1 3 3 into minus 1 minus 3 4 minus 3 1 1 into minus 1 minus 1 so minus 1 plus 1 0 இங்கு remainder so இப்போ நமக்கு equation form பண்ணலாம் cubic equation solve பண்ணிருக்கோம் அப்போ இது வந்து quadratic equation வரும் so அப்போ x square plus 3x plus 1 equal to 0 இது வந்து middle term split பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது so formula method யூஸ் பண்ணுவோம் x is equal to minus b அப்போ minus b னா minus 3 plus or minus root of b square னா 9 minus 4ac 4 into 1 into 1 அப்போ 4 தான் வரும் by 2a 2 into 1 2 so x is equal to minus 3 plus or minus இது நாகும் 9 minus 4 root 5 னு வரும் by 2 இதுக்கு மேல இத வந்து எதுவும் நம்ம simplify பண்ண முடியாது so the roots are already நம்ம 1 is a root ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் minus 1 is a root அதுக்கு அடுத்து இதுல minus 3 plus root 5 by 2 அதே மாதிரி minus 3 minus root 5 by 2 so நமக்கு 4 roots கிடைச்சிருச்சு இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா Subscribe பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் உங்க फ्रेंड्स கிட்ட Thank you